அவ்வாறு கேட்டதும் விஷ்ணு என்னை பார்த்து, நல்ல விரதமுடையவனே, அடா குழந்தாய், சத்வகுணத்தால் வியாப்தனாக உன்னை நிர்மாணம் செய்தவனும் விஷ்ணுவும் நான்தான் என்பதை அறிந்து கொள். இவ்விஷயம் உண்மையே என்று புன்னகை செய்தார். அவரது வார்த்தையை கேட்டதும் நான் அவரது மாயை வசப்பட்டு, எப்படி குருவானவன் தன் சீடனை எளிதாக பேசுவானோ அவ்வாறு படைப்புத் தொழில் புரியும் என்னை பார்த்து, அடா குழந்தாய் என்று சொல்கிறாய், உன்னை மட்டும் இவ்வுலகங்களை உற்பத்தி செய்கிறவன் என்றும் மாயையை வியாபிக்கச் செய்யும் விஷ்ணுவென்றும் உலகங்கள் யாவற்றையும் தன்னிடத்தில் வைத்து கொண்டு இருப்பவன் என்றும் இரட்சிப்பவன் என்றும் நீயும் ஏன் மோகத்தால் இப்படி பேசுகிறாய்? அதற்கு காரணம் வேண்டாமா? அதைச் சொல் என்று கேட்டேன். அதற்கு அந்த விஷ்ணு, நானே உலக காரணன், என்னுடைய சரீரத்திலிருந்துதான் நீயே உண்டானாய். இவ்வுலகங்களை உற்பத்தி செய்வதற்குண்டான என்னை நீ மறந்து விட்டாயே. இந்த விஷயத்தில் தவறு உன்னுடையதல்ல, இது எனது மாயையின் செயல். பிரம்மாவே, உண்மையாகச் சொல்லுகிறேன், முன்பு என்னால் உற்பத்தி செய்யப்பட்ட 24 தத்துவங்களும் என்னிடத்திலேயே இருக்கின்றன என்று கூறினார். ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்ட நான், நீ யார்? இவ்வளவு பேசும் உன்னையையும் உண்டு பண்ணியவன் ஒருவன் இருக்கத்தான் வேண்டும் என்று கூறி அவருடன் தீவிரமாக வாக்குவாதம் செய்தேன். இவ்விதம் நாங்கள் இருவரும் வாதப்போர் புரிந்து வன்முறை செயலில் ஈடுபட்ட போது எங்கள் இருவருடைய விவாதத்தை தீர்ப்பதற்காகவும் எங்களுக்கு ஞானம் தோன்றச் செய்யவும் எங்கள் இருவருக்கும் நடுவே அதி அற்புதமானதொரு ஜோதிலிங்கம் உண்டாயிற்று. நாரதா, பல்லாயிரம் கோடி ஜுவாலைகளால் பூரணமாகவும் காலாக்கினிக்கு இணையாகவும் நாச விருத்திகள் இல்லாததாகவும் ஒப்பற்றதாகவும் வாக்குக்கும் மனத்திற்கும் எட்டாததாகவும் பிரகாசம் மிகுந்ததாகவும் உலகங்களை உண்டு பண்ணத்தக்கதாகவும் விளங்கிய அந்த ஜோதிலிங்கத்தின் சுடர்களால் மயக்க நிலையடைந்த விஷ்ணு என்னை பார்த்து, பிரம்மாவே, நீ ஏன் யுத்தம் செய்கிறாய்? நான் ஏன் உன்னுடன் யுத்தம் செய்ய வேண்டும்? நம் இருவருக்கும் மத்தியில் தோன்றிய இந்த லிங்கம் எப்படி தோன்றியது? யாரால் தோன்றியது? ஆகவே இந்த இடத்தில் 3வது நபர் ஒருவர் இருக்கிறார். நம் இருவரின் போராட்டத்தையும் நிறுத்திக் கொள்வோம். அக்கினி மயமாக இங்கே தோன்றியுள்ள இந்த ஜோதிலிங்கம் எங்கு இருந்து உண்டாயிற்று? அதை முதலில் கண்டறிவோம். 4 திசைகளிலும் விண்ணிலும் மண்ணிலும் இதற்குரிய ஆதாரம் எங்கிருக்கிறது என்று தேடிக் காண்போம். அதற்காக நீ அன்னப்பறவையின் உருவத்தை எடுத்துக்கொண்டு காற்றின் வேகத்தை விட விரைந்து சென்று அதி வேகமாக ஆகாயத்தில் புகுந்து ஆராய வேண்டும். நானும் வராக வடிவம், அதாவது பன்றியுருவம் எடுத்து இந்த லிங்கத்தின் அஸ்திவாரத்தையே கெள்ளி பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு பன்றி வடிவமெடுத்து பூமியை தோண்டி துளைத்து கொண்டு சென்றார். நாரதா, நான் அன்னப்பறவையின் வடிவமெடுத்து வானவெளியில் பறந்து சென்றேன். அழகான சிறகுடன் கூடிய நான் அன்று முதல் ஹம்சம் என்றும் ஹம்சராஜன் என்றும் வழங்கப்படலானேன். ஹம்ச ஹம்ச என்று எவனொருவன் ஜெபம் செய்கிறானோ நான் அவனாகி விடுவேன். அன்ன வடிவம் ஏற்ற நான் ஆகாயத்தில் காற்றையும் மனத்தையும் விட வெகு வேகமாக பறந்து சென்றேன். ஸ்ரீமத் நாராயணனான 10 யோசனை நீளமும் 10 யோசனை அகலமும் மேருமலை போன்ற உடலும் குரூரமான நகங்களும் கூர்மையான கோரை பற்களும் ஊழிக்கால சூரியனுக்கு சமமான காந்தியும் நீண்ட மூக்கும் பெருங்குரலும் சிறு கால்களும் மனோவேகமும் கொண்ட ஸ்வேதரான விண்பன்றி வடிவம் பெற்று பூமியை தோண்டிக்கொண்டே
பாதாள லோகத்திற்குச் சென்றார். அவ்வாறு சென்ற திருமால் 1000 ஆண்டுகள் வரை அந்த ஜோதிலிங்கத்தின் அடியை கண்டறிய முடியாமல் பாதாள லோகத்தில் தேடிக்கொண்டிருந்தார். அன்று முதல் எல்லா உலகங்களிலும் ஸ்வேதவராக கற்பம் தோன்றியது. திருச்சிற்றம்பலம்.